நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். பையன் பேருக்கு சண்முக அர்ச்சனை பண்ணியிருக்கு. அன்னதானம் 500 பேருக்கு தானே? ஆமாங்க சாமி. சனிக்கிழமை மத்தியானம் அன்னதானம். நீங்க வந்துருவில்ல? நாங்க வரணும்னு அவசியம் இல்லை, நீங்களே பார்த்து பண்ணிடுங்க. ரொம்ப நல்லது. அறுபடை வீட்லயும் அர்ச்சனை பண்ண சொல்லியாச்சு. அவ பிரசாதம் கொடுத்ததும் நான் ஆத்து கொடுத்து அனுப்பிச்சுறேன். சரிங்க சாமி. என்னப்பா சண்முக அர்ச்சனை அது இதெல்லாம் அமக்கலப்படுத்துற? எதனா வேண்டுதலா? அப்படி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? ஆமா, வேண்டுதல். காஸ்ட்லியான வேண்டுதலா இருக்கு. யாருக்கு பண்ற? எதுக்கு பண்ற? என்னப்பா நீ என்னவோ இன்னைக்கு சரியே இல்லையே. நிமிஷத்துக்கு ஒரு நக்கல் அடிப்ப, செகண்டுக்கு ஒரு கவுண்டர் அடிப்ப. இன்னைக்கு என்னடா அந்த சீரியல்ல வர ரெகுலர் அப்பா மாதிரி ஓவரா ஃபீல் பண்ற? என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்லடா, எனக்கு என்னவோ இந்த ஜோசியக்காரனை பார்த்துட்டு வந்ததுல இருந்து மனசு சரியில்லை. ஜோசியத்தெல்லாம் நான் பெருசா நம்புறவன் இல்லதான். அவன் எனக்கு ஆபத்துன்னு சொல்லியிருந்தா போடா வெண்ணன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். அவன் உனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டான் இல்லையா, அதனாலதான்ப்பா அதை என்னால் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியல. என்னென்னவோ சொல்லிட்டான்ல, ஆஃப் அடிச்சு கூட சரியா தூங்க முடியலப்பா. கெட்ட கெட்ட கனவா வருது. காசை கொடுத்து கஷ்டத்தை வாங்கிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அவனை பார்க்க போவாம இருந்திருக்கலாமோன்னு தோணுது. அதான் நீங்க நான் சொன்னேன், நீ கேட்கல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு பெருசா உதார விட்ட. இப்போ எதுக்கு பயந்து நடுங்கிற? சரவணா, உன் அப்ப வாழ்க்கையில் எப்பவுமே டேக் இட் ஈஸி தான்டா. அவன் எப்போ முதல்ல சீரியஸ் ஆனான் தெரியுமா? உங்களுக்கு புள்ள பிறந்திருக்குன்னு அந்த நர்ஸு வந்து உன்னை என்கிட்ட கொடுத்தா பாரு, அப்பதான்டா உன் மூலியமா நான் என்னையே பார்த்தேன்டா. என் அப்பா எனக்கு என்னெல்லாம் தரலையோ அதையெல்லாம் தேடி தேடி நான் உனக்கு பண்ணேன்டா. எனக்கு நிறைவேறாத ஆசைகள் கனவுகளை உன் மூலியமா நான் நிறைவேற்றிக்கிட்டேன். நல்லா யோசிச்சு பாரு, இத்தனை வருஷத்துல நீ சொன்ன எந்த விஷயத்துக்குமே நான் நோன்னு சொல்லியிருக்க மாட்டேன்டா. நீ வந்ததுக்கு அப்புறம் என் உலகமே நீதாண்டா. நீதாண்டா என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய கிஃப்ட். நீ என்னை திட்டுறப்போ கோவப்படுறப்பெல்லாம் எனக்கு என் ஐயாவை பார்த்த மாதிரி இருக்கும். அப்பா என்னப்பா? நீ சந்தோஷமா இருக்கணும்டா, அதான்டா எனக்கு வேணும். உனக்கு ஒண்ணுன்னா இந்த அப்பானால தாங்க முடியாதுடா. அந்த ஜோசியக்காரன் என்னென்னமோ சொன்னப்போ நான் நம்மளாம் கூட ஒரு தகப்பன எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுடா. அதுக்காக தான்டா இந்த பூஜைலாம். சாமின்னு ஒன்று இல்லை, அப்படிதான் ஒரு நாளாக நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ சாமின்னு ஒன்று இருந்தா அது உன்னை பார்த்துக்கிட்டோன்னு தான் தோணுது. இந்த அப்பாவுக்கு தெரியும் உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. ஆனா அப்பா என்னப்பா? சரவணா, உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுப்பா. நீ சந்தோஷமா இருக்கணும். 100 வருஷம் நீயும் மீனாட்சியும் நல்லா இருக்கணும். 5-6 பிள்ளைங்க பெத்து போட்டுட்டு அதுங்கெல்லாம் இந்த அப்பா மேல ஒண்ணு கிடைக்கணும். அதுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அதுங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்களை பார்த்துட்டு தான் இந்த அப்பா கண்ணை மூடணும். சரவணா, உன் சந்தோஷத்துக்காக நான் எதை வேணா விட்டு கொடுப்பேன்ப்பா. உனக்காக என்ன வேணா செய்வப்பா.
Yeah.